பாருங்கோ, மறுபடியும் மம்மியூர் சம்பந்தப்படுத்து பாருங்க. ஆல்ரெடி குருவும் வாயுவும் இந்த பரசுராம க்ஷேத்திரத்துல, இந்த ருத்ர தீர்த்தத்துல சிவபெருமானிடத்துல தான் இதை எங்க பிரதிஷ்டை பண்ணலான்னு சொல்லுங்கோன்னு கேட்க, சிவபெருமான் தான் இங்க பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொன்னார். முதல் முறையா நமக்கு குருவாயூரப்பனை இந்த குருவாயூர்ல கொடுத்தது சிவபெருமான். அவர் தான் மம்மியூர்ல போய் இருக்கார். அந்த க்ஷேத்திரத்துக்கே மறுபடியும் போறா பாருங்க. இவா போய் அந்த பிரசன்ன ஜோதிடரை பார்த்து நமஸ்கரிச்சுட்டு, இவா சாதாரணமா பேசல. எங்க குருவாயூரப்பன் எங்களை விட்டு போயிட்டான், திருப்பி எங்களுக்கு கிடைப்பானா, அந்த கலபசாத்துல அலங்காரம் பண்ணி பாத்திர முடியுமா, பால் பாயசத்தை நிவேத்தியம் பண்ணி நமஸ்கரிக்க முடியுமா, அந்த ஸ்ரீவேலியில கிருஷ்ணன் வருவானா, திருப்பி குருவாயூர் கோவில் எழுமா, எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கோ, குருவாயூரப்பனை நாங்க பார்க்கணும், எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கோன்னு கதற அந்த மகாத்மா பிரசன்னம் போட்டு பார்க்கிறார். பிரசன்னம் போட்டு பார்த்துட்டு சொல்றார், யாரும் பயப்பட வேண்டாம், பால் பாயசம் எந்த ஒரு க்ஷேத்திரத்துல பிரசித்தமானதோ அந்த க்ஷேத்திரத்துல குருவாயூரப்பன் இருக்கான், போய் எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். எப்படி ஒரு ஆச்சரியமான பிரசன்ன ஜோதிடம் நம்ம ஊர்ல இருந்திருக்கு பாருங்க. எப்படி அவரு பரம்பரையா பிரசன்ன ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறவர். அது மாத்திரம் இல்ல, மகா தபஸ்வி. தபஸும் அறிவும் சேர்ந்துதான் பிரசன்னம் பார்க்க முடியும். ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுறேன் சுவாமி. என்ன எங்க பரம்பரையில யாராவது ஒருத்தர் பாரம்பரியமான ஜோதிடத்தை பூர்ணமா கத்துட்டு இருப்போம். ஸோ நான் அதை கத்துண்டேன். எங்க பெரியப்பாவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் கத்துண்டேன். பூர்ணமா ஜோதிடத்தை படித்தேன். அதை பார்த்து பலன் சொல்லின்னு இருந்தேன். இப்போ பார்க்கறது இல்லை, அது வேற விஷயம். பார்த்து பலன் சொல்லிட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு பலன் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு சமயத்தில் பிரசன்னம் சொல்லி கொடுக்குற ஒருத்தர், மொத்தம் 18 விதமான பிரசன்னம் இருக்கு. அதில் நமக்கு தெரிஞ்சது தான் சோழி பிரஷ்னம், தாம்பூல பிரஷ்னம், நாரிகேல பிரஷ்னம்னு ஒன்று உண்டு, அஷ்டமங்கல பிரஷ்னம்னு ஒன்று உண்டு, ஜாமக்கோள் பிரஷ்னம்னு ஒன்று உண்டு. நிறைய பிரஷ்னங்கள், 18 விதமான பிரஷ்னங்கள் உண்டு. அதில் பிரஷ்னம்னா கேள்வின்னு அர்த்தம். அந்த பிரஷ்னங்களை நான் ஜாமக்கோள் பிரஷ்னம்னு ஒன்று அத்தியானம் பண்ணேன். அதை பூர்த்தி ஆக்கி அது நிறைய அறிவுகள் சேர்த்துண்டு அந்த அறிவை அனுபவமாக மாற்றுறதுக்கு நிறைய பேருக்கு பிரசன்னம் பார்த்தேன். நிறைய பேருக்கு பார்த்தேன். நிறைய அனுபவங்கள் சேர்ந்தது. அனுபவங்கள் சேர 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 ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒருத்தர் என்கிட்ட பிரசன்னம் பார்க்க வரட்டுமான்னு ஃபோன் பண்ணி கேட்டாலே அவ என்னத்துக்காக வரா அப்படிங்கிறத என்னால் பேப்பரில் பதிலாக எழுதிட முடியும். அப்போ உடனே பிரசன்னம் போட்டு பார்த்து பதிலாக எழுதிட முடியும். அந்த அளவுக்கு வந்துடுத்து. அப்புறம் அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு படிக்க வேண்டியது இருக்குங்கிறது எனக்கு தெரியும். வெறும் அறிவு போராதுங்கிறதையும் தெரிஞ்சுட்டேன். அறிவோ அனுபவமோ போராது, பெரிய தபஸ் வேணும்னு தெரிஞ்சுட்டேன். அப்படி இருக்க இந்த பிரசன்ன ஜோதிடம் பார்க்க பார்க்க நிறையா ஊத்துக்காடு சன்னதிக்கு வர ஆரம்பிச்சுட்டா. நிறைய பிரசன்ன பார்த்து சொல்றேன். நிறைய வருமானம் வந்தது. அப்படியே இருக்க 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 ஜன்மால ஒரே ஒரு முறை என் குருநாதர் ஊத்துக்காடு சன்னதிக்கு வந்தார். அவர் பார்த்துட்டு, அப்பா நமக்கு ஜோதிடம் வேணாண்டா குழந்தை அப்படின்னு ஒரு கடாட்சம் பண்ணார். அதோட பிரசன்னம் பார்த்து சொல்றத நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் யாருக்கும் பிரசன்னம் பார்க்கறது இல்லை, ஜாதகம் பார்க்கறது இல்லை, பரிகாரம் சொல்றது இல்லை, நிப்பாட்டிட்டேன். அன்றைய தினம் ஒரு கடாட்சம் பண்ண என் கையில பாகவதம் கொடுத்தார். அப்போட இதெல்லாம் ஸ்டாப். எதுக்கு சொல்றேன், கொஞ்சம் எனக்கு பிரசன்ன அறிவு உண்டு. அப்போ இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவ்வளவு சாதாரணமாக சொல்லிட்டார். பால் பாயசம் எந்த கோவிலில் விசேஷமோ அந்த கோவிலில் குருவாயூரப்பன் ஒரு ஈசானிய மூலையில் இருக்கான், போய் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டார். லைவ் ரிலே மாதிரி சொல்லிட்டார். எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். எத்தகைய தபஸ்வின்னு என்னால் புரிஞ்சுக்க முடிகிறது. அப்படி இருக்க கிடப்பானான்னு இருந்த ஒரு நிலையில இருக்கான்னு தெரிஞ்சிடுத்து இல்லையா, எழுந்திருச்சு ஓடுறாளா? எங்க ஓடுறா? பால் பாயசம் எந்த க்ஷேத்திரத்துல பிரசித்தியோ அந்த க்ஷேத்திரத்துல இருக்கான்னா நமக்கெல்லாம் தெரிஞ்சு குருவாயூர் தானே பால் பாயசத்துக்கு விசேஷம். அதானே குருவாயூர் தானே? கரெக்டா தானே யோசிக்கிறேன்? தப்பு. ஆக்சுவலி பால் பாயசத்துக்குன்னு பாரம்பரியமான ஒரு க்ஷேத்திரம் தான் உண்டு. அது அம்பலப்புழா கிருஷ்ண க்ஷேத்திரம். கேரளால அம்பலப்புழா கிருஷ்ண க்ஷேத்திரம் தான் பால் பாயசத்துக்குன்னு விசேஷம். இந்த குருவாயூரப்பன் இந்த பைய அங்க போய் இப்ப தங்கிட்டு இருக்கான் பாருங்க. அங்க போய் பால் பாயசம் சாப்பிட்டு டேஸ்ட் பிடிச்சுட்டு தான் இங்க குருவாயூர்ல பால் பாயசம் பண்றான். இங்க பாரம்பரியமா பால் பாயசம் கிடையாது. இன்னைக்கும் கேரள சம்பிரதாயத்துல 3 ஸ்ரீவேலி உண்டு. காலை, மதியம், இரவு 3 ஸ்ரீவேலி உண்டு. 3 வாட்டி புறப்பாடு பண்ணுவா டெய்லி.
குருவாயூர்ல மட்டும் மாத்தியான்னிகத்துல புறப்பாடு கிடையாது, ஸ்ரீவேலி கிடையாது. ஏன்னா அந்த சமயத்துல இவன் அம்பலப்புழா போயிடுறான். இப்பவும் போய் அங்க போய் தான் பால் பாயசம் சாப்பிட்றான். அந்த பால் பாயசம் அப்படித்தான் இருக்கும், அமிர்தமா தான் இருக்கும். வாட்டி சாப்பிட்டு பாருங்க. அதனால மாத்தியானிகத்துல பண்ண வேண்டிய ஸ்ரீவேலிய மதியம்தான் பண்றாவா. அது போட்டோம். அதனால அதெல்லாம் நமக்கு தான் குருவாயூரான சந்தேகம் வருமே ஒழிய, ஓரிக்கமார்களுக்கெல்லாம் பால் பாயசத்துக்கு விசேஷமான சன்னதினா அப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அம்பலப்புழா கிருஷ்ண கஷேத்திரம். ஓடுற அந்த கஷேத்திரத்துக்கு அங்க போய் அங்க ஒரே ஒருத்தர் அர்ச்சகா தான் இருந்தா. குருவாயூர்லயே அப்ப நிர்மால்ய தரிசனத்துக்கே 5 பேர் தான் இருப்பா. நான் ஒரு முறை லாக்டவுன்ல போய் சேவிச்சேன். பழைய கோவிலை பார்த்தேன், 5 பேர் தான் நிர்மால்ய தரிசனத்துல இருந்தா. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது திருப்பி அது மாதிரிலாம் அமையவே அமையாது, அமையக்கூடாது. திருப்பி கொரோனாலாம் வேண்டாம் சொல்றேன். அப்போ நேரா ஓடி போய் அந்த அந்த அம்பலப்புழா கஷேத்திரத்துல அந்த அர்ச்சகால்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு சுத்தி தேடுறா. ஒரு மூலையில ஒரு பாலாலய மாதிரி ஒண்ணு இருக்க. அதுக்குள்ள போய் பாக்குறா, குருவாயூரப்பன் உற்சவ மூர்த்தி இருக்கார். எடுத்துண்டு கட்டிண்டு உச்சி முகர்ந்து முத்தம் கொடுத்து தலையில தூக்கி வச்சுண்டு ஜெய ஜெயா ஜெய ஜெயா நமோ நமஹா நமோ நமஹா ஏ கிருஷ்ணா குருவாயூரப்பா கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு ஓதிக்கன்மார்கள், அந்த வேத வித்வான்கள் பிராமணா எல்லாம் ஆடுறா பாடுறா குதிக்கிறா. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே நாம சங்கீர்த்தனம் பண்றா. மேனி செலுக்கிறதுக்கு எனக்கு கிடைக்குமா, பார்த்துடுவோமா குருவாயூரப்பனை அப்படின்னு இருந்தவாளுக்கு கிடைச்சுடுத்து. அப்புறம் மெல்ல இந்த ஆட்டம் பாட்டங்கள்லாம் அடங்கி சமாதானத்துக்கு வந்து அந்த குருவாயூரப்பன் எடுத்துன்னு திரும்பி திரும்பி பார்க்கறான். மூலவரை காணும். உற்சவர் தான் இருந்தா. பக்குன்னு ஆயிடுத்து. ஏன்னா 200 பஞ்சலோக விக்கிரகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சுன்றலாம். இது முக்கியம் இல்ல, அந்த மூலவர் அதுதான பிரம்மா தொட்டது சுதபஸ்பிருஷ்டி தம்பதிகள் ஆறாது அந்த மூர்த்தி வேணுமே. அது இங்க எல்லாம் திரும்ப திரும்ப தேடி பார்த்துட்டு இல்லைங்கிறத உறுதிப்படுத்திட்டு மறுபடியும் அந்த பிரச்சனை பார்க்கறவட்டே போனார். மம்மையூர் க்ஷேத்திரத்துல உன்னி பண்ணிக்கிற இடத்துலயே மறுபடியும் போனா, விழுந்து நமஸ்கரிச்சா. எங்களுக்கு உற்சவ மூர்த்தி கிடைச்சிடுத்து, ஆனா மூலவர் குருவாயூரப்பன் கிடைக்கல, அவர் எங்க இருக்காருன்னு பார்த்து சொல்லுங்கோ, இருக்காரான்னு பார்த்து சொல்லுங்கோன்னு அழுதுண்டே சொல்றா. ஏன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நன்னா தெரியும் அவளுக்கு எங்க இருக்கும், இங்கதானே எங்கேயாவது இருக்கும், இல்லையே போய் பார்த்தோமே. அப்போ இருக்கானா எங்க இருக்கான் பார்க்க முடியுமா, திருப்பியும் அந்த குருவாயூரப்பனை சன்னதிக்கு கொண்டு வந்துட முடியுமா, அதை கொஞ்சம் எனக்கு பார்த்து சொல்லுங்களேன்னு கேட்கிறார். அவளெல்லாம் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திட்டு உட்கார வச்சு மறுபடியும் அந்த பணிக்கர் பிரச்சனை போட்டு பார்க்கிறார். பிரச்சனை போட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் குறிச்சு வச்சுட்டு அந்த பிராமணால் இடத்துல சொல்ல தொடங்கினார். ஹே பிராமணோத்தமர்களே, பயப்படாதீங்க, உங்க குருவாயூரப்பன் பாதுகாப்பா இருக்கான். சாட்சாது சுதர்சன சக்கரமே அந்த குருவாயூரப்பனை பாதுகாத்துன்னு இருக்கு. அனந்தன்கிற சர்ப்பம் பாதுகாத்துன்னு இருக்கு. உபனிஷத்தாகிய கருடனே பாதுகாத்துன்னு இருக்கான். ஒத்தராலையும் அந்த குருவாயூரப்பனை நெருங்கிட முடியாது. பாதுகாப்பா இருக்கான், அவன் உங்களுக்கு கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா விரக்ஷாது விரக்ஷம் தேடுறார் ராமச்சந்திர பிரபு. சீதை எங்க ஏ மல்லிகையே சீதைய கண்டியா, ஏ சம்பகமே சீதைய கண்டியான்னு விரக்ஷாது விரக்ஷம் தேடுறார். கிடைக்கல சீதை. சோகத்தோட அழுதுண்டே உட்கார்ந்துட்டு இருக்கார். ஹனுமார் போய் சமுத்திரத்தை தாண்டி சீதைய தரிசனம் பண்ணி சூடாமணியை வாங்கிட்டு வந்து மறுபடியும் ராமச்சந்திர பிரபுவனிடத்துல கொடுத்து சீதைய கண்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு ராமருக்கு ஏற்பட்ட சந்தோஷம் இருக்கே, அந்த வார்த்தையால வர்ணிச்சிட முடியுமா? எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு திருப்தி. அப்படியே போய் ஹனுமாரை கட்டின்ட்டார். இதுக்கு பிரதி உபகாரம் பண்ண முடியாதுங்கிறார். அது போல இருந்துதான் இந்த பிராமணோத்தமர்களுக்கு. ஏன்னா கிடைக்குமான்னு நினைச்சா, இருக்குமான்னு நினைச்சா, இருக்குன்னு தெரிஞ்சுட்டா. எப்படி இருக்கு? சுதர்சன சக்கரம் பாதுகாத்துன்னு இருக்கு, அனந்தன்கிற சர்ப்பம் பாதுகாத்துன்னு இருக்கு, கருடன் பாதுகாத்துன்னு இருக்கார், பாதுகாப்பா இருக்கு, ஒத்தரம் ஒன்றும் தொட்டுட முடியாது, உங்களுக்கு கிடைக்கும்னுட்டா. சந்தோஷப்பட்டார்கள். எங்க சுவாமி இருக்கு, எங்க இருக்குன்னு. அதே அம்பலப்புழா க்ஷேத்திரத்துல பின்னாடி காயல்ல அந்த பேக் வாட்டர்ல இருக்கு, எடுத்துக்கோங்கன்ட்டான். சோன்னு உக்காண்டாய்வா, சோன்னு உக்கான். ஏன்னா அதுவே சமுத்திரத்தோடைய பேக் வாட்டரே சமுத்திரம் போல பெருசா இருக்கு. ரொம்ப ஆழம், 60-70 அடி ஆழம் ஒவ்வொன்றும். சில இடத்துல 30 அடி இப்படி இருக்கு. இது எங்க போய் தேடுவா? என்ன குளமா குட்டையா? எங்க போய் தேட முடியும்? ஒரு ஆறுன்னா கூட கிலோமீட்டரா தேடிடலாம். இது புதகுழி மாதிரி நிறைய சேறு நிரம்பி இருக்கிற பேக் வாட்டர் எங்க போய் தேட முடியும்?
சோன்னு உட்காந்துடுறா. சுவாமி, அவ்வளவு பெரிய காயல்ல, அந்த பேக் வாட்டர்ல நாங்க எங்க போய் குருவாயூரப்பனை தேடுவோம் அப்படிங்கிறா. கவலைப்படாதீங்கோ, அதற்கு ஒரு வழி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகூர்த்தத்தை குறிச்சு கொடுத்து, இந்த முகூர்த்தம் தொடங்குற நேரத்துல அம்பலப்புழா கிருஷ்ண கஷேத்திரத்துல விசேஷமாக ஒரு பால் பாயச நிவேத்தியம் பண்ணுங்கோ. மேலும் சகஸ்திர பத்மத்தை கலெக்ட் பண்ணிட்டு போய் ஒரு தட்டில் வச்சுட்டு துவாதசாட்சர மந்திரத்தினால ஒவ்வொரு பத்மமாக அம்பலப்புழா கிருஷ்ணனுடைய பாதத்துல சமர்ப்பிச்சுட்டே இருங்கோ. அதே சமயம் நீங்க எல்லாம் காயல்ல வெயிட் பண்ணுங்க. இந்த பக்கம் அர்ச்சனை நடந்துட்டே இருக்கட்டும், அந்த பக்கம் நீங்க காயல்ல கவனமா ஆகாசத்தை பார்த்துன்னு வெயிட் பண்ணிட்டு இருங்கோ. ஏன்னா எந்த இடத்துல குருவாயூரப்பன் இருக்கானோ அந்த இடத்துக்கு மேல கருடன் 3 முறை வட்டமிடும். அது உங்க கண்ணுக்கு படும். பட்ட பிறகு இங்க துவாதசாட்சரத்தினால அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க, அதை பட்டுன்னு நிப்பாட்டு சொல்லுங்க. மறுபடியும் அந்த கருடனையே பார்த்துட்டுருங்க. குருவாயூரப்பன் எங்க இருக்கானோ அந்த இடத்துல, அந்த தீர்த்தத்துக்கு மேல கருடன் தனது நகத்தினால 3 முறை கீறிட்டு ஓடும், பறந்துடும். அதன் பிறகு அந்த இடத்த கவனிச்சுட்டே இருங்கோ. அந்த கருடன் கால்னால கீறின இடத்துல இருந்து கம்பீரமான ஒரு சர்ப்பம் வெளியில வந்து 4 பக்கமும் இப்படி பார்த்துட்டு புனகா சர்ப்பத்துக்குள்ள புனகா தீர்த்தத்துக்குள்ள போயிடும். அந்த சர்ப்பம் எங்க போச்சுன்னு பார்த்துட்டே இருங்கோ. அந்த இடத்துல இருந்து பபுள்ஸ் வரும், குபு 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 குபுன்னு பபுள்ஸ் வரும். அங்கதான் குருவாயூரப்பன் இருக்கான், தூக்கிடுங்க, உள்ள இறங்கி தூக்கிடுங்க அப்படின்ட்டா. எப்படி சொல்லியிருக்கா பத்தியலா? நம்ம நாட்டுல எப்படி ஜோதிடம், வேதத்தோடைய ஒரு கண்ணுன்னு சொல்ற ஜோதிடம் எப்படி இருந்திருக்கு பத்தியலா? இதெல்லாம் வெறும் படிப்பறிவு மாத்திரம் இல்லை. படிப்பறிவு ரொம்ப முக்கியம். படிப்பறிவு மாத்திரம் இல்லை, அந்த வித்தையை சொல்லி கொடுத்த குருநாதருடைய கிருபை, தபசு எல்லாம் இருக்கு. இதே கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு சம்பவம் எனக்கு பிரசன்ன ஜோதிடம் சொல்லி கொடுத்த அந்த குருநாதர் லைஃப்ல பண்ணியிருக்கார். அதனால இது ஏதோ அசாத்தியமான காரியம் இல்லை. நான் அப்படி சொன்னது இப்போ கூட இருக்கு. என்னுடைய குருநாதர் பிரசன்ன ஜோதிடம் சொல்லி கொடுத்தவர், எனக்கு அது இருக்கு. போட்டோம், அது விஷயம் இல்லை. அப்படி இருந்திருக்கு நம்ம நாட்டுல ஜோதிடம். இதை கேட்டோன்னா அதை எல்லாத்தையும் குறிச்சுண்டு அவர் குறிச்சு கொடுத்த, அந்த பிரசன்ன ஜோதிடர் குறிச்சு கொடுத்த முகூர்த்தத்துல அம்பலப்புழா கிருஷ்ண கஷேத்திரத்துக்கு போய் நிறைய பால் பாயசத்தை விதி பிரகாரம் பண்ணி மந்திர ரூபேன்னு நிவேத்தியம் பண்ணிட்டு அங்க இருக்கிற மேல் சாந்திய துவாதசாட்சரத்தினால அர்ச்சனை பண்ணிட்டே இருக்க சொல்லிட்டு ஒரு பிராமணால மாட்டும் அங்க நிப்பாட்டிட்டு பாக்கி எல்லாம் காயல்ல போய் வெயிட் பண்றா. ஒரு 10-15 நிமிஷம் ஆயிருக்கும். சொன்ன பிரகாரம் ஆகாசத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல மட்டும் கருடன் 3 முறை வலம் வந்தது. உடனே அங்க காயல்லேருந்து பிராமணா அர்ச்சனை நிப்பாட்ட சொல்லுங்கன்னுட்டா, அர்ச்சனை நிப்பாட்டியாச்சு. கண்குத்தி பாம்புன்னு சொல்லுவா இல்லையா, அப்படியே பார்த்துட்டு இருக்கா. கரெக்டா அந்த கருடன் வட்டமிட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல 3 தன் கால் நகத்தினால 3 முறை கீறிட்டு பறந்துடுத்து. கீறின இடத்தையே இவ பார்த்துட்டு இருக்கா. அந்த கருடன் கீறிட்டு போன இடத்துல இருந்து அதிகம்பீரமான ஒரு 15 அடி சர்ப்பம் வெளியில வந்து 4 பக்கமும் இப்படி பார்த்துட்டு அதே இடத்துல உள்ள போச்சு. உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே பிரசன்ன ஜோதிடர் சொன்னது போல குபு குபு குபுன்னு பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருத்து. நன்னா தெரிஞ்சுடுத்து. அங்க இருக்கிற பிராமணர் ஒருத்தர் சொல்றார், இந்த இடத்துல குருவாயூரப்பன் இருக்கான், இறங்கி தூக்குங்கோ அப்படிங்கிறா. பின்னாடி பார்த்தா ஒருத்தர் இல்லை, எல்லாம் 15 அடி தள்ளி இருக்கா. ஏன்னா 15 அடி சர்ப்பம் உள்ள போயிருக்கு. பக்தி ஞான வைராக்கியம்லாம் நம்ம இருந்தா தானே, நமக்கு தானே பக்தி ஞான வைராக்கியம், நம்ம இருந்தா தானே. நம்மளே இல்லைன்னா யாரும் உள்ள இறங்கல, எல்லாம் பயந்துட்டு பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி சர்ப்பத்துக்கு பயந்துண்டு மாத்திரம் அவ பின்னாடி வெயிட் பண்ணது இல்லை. யாரோ ஒருத்தர் இந்த காரியத்தை பண்ண வேண்டியது இருக்கு, அதனால ஒதுங்கி பின்னாடி நிற்கிறா. வெளியில சர்ப்பத்துக்கு பயந்தா மாதிரி ஒரு காரணம் இருக்கு. அத்தனை பிராமணாலும் எங்களால முடியாது சுவாமி, எங்களால் ஐயோ நாங்க உள்ள இறங்க முடியாது சுவாமின்னு எல்லாரும் பயப்படுறா. இந்த சொன்ன பிராமணரும் பின்னாடி வந்துட்டார். அவரும் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியல. உள்ளதான் குருவாயூரப்பன் இருக்கார். எல்லா பிராமணாலும் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கா. அது சமயமா எதிர்த்தாப்புல 2 பிராமண குழந்தைகள் வந்தா. சின்ன வயசு அவ வந்தா. நல்லா வெள்ளை வேஷ்டி கட்டின்னு இருக்கா, நல்லா பூனல், ஒரு குஞ்சு கோமணம் கட்டின்னு இருக்கா. அது நல்லா தெரியுறது வேற. அவ 2 பேர் வரா. இங்க இருக்கிற பிராமணாலெல்லாம் பார்த்துட்டு அந்த குழந்தைய 2 பேரும் சொல்றா,
என்னமாமா எல்லாரும் இங்க வந்து தங்கி இருக்கேள், என்ன இங்க பேச்சு வேண்டியிருக்கு, என்ன இங்க வந்திருக்கேல அப்படின்னு கிண்டல் பண்றா இவா. அவா சொல்றா, அது இல்லப்பா, இது மாதிரி ஒரு விஷயம்ப்பா, இதுக்குள்ளதான் குருவாயூரப்பன் இருக்கான், அது உள்ள சர்ப்பம் போயிருக்கு, எப்படி தூக்குறதுன்னு தெரியல, இது என்ன ஆழம்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்கிற. அதுக்கு என்ன சுவாமி, அந்த குழந்தைகள் சொல்றா, அதுக்கு என்ன சுவாமி, நாங்க இங்கதான் நித்தியப்படி விளையாடின்னு இருக்கோம், இங்கதான் மாடு மேய்ச்சுட்டு இருக்கோம், மாடு கொஞ்சம் மேய்க்க விட்டுட்டு நித்தியப்படி இந்த காயல்ல தான் குளிச்சு விளையாடுவோம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம்னு அந்த குழந்தைய உள்ள விழுந்து எடுத்து கொடுத்துட்டா. தூக்குறா, உள்ள இருந்து தூக்குறா, சதா கலபத்தினால அலங்காரம் பண்ணி தீப ஒளியினால ஜொலிச்சுன்னு இருக்கிற அந்த திவ்ய திருமுக மண்டலம் அந்த குழந்தைகள் உள்ளேந்து தூக்கின்னு வரும்போது அழுக்கு ஏறி சேறு ஏறி முகமே தெரியாம போயிடுச்சு. அதை தொட்டு ஆராதனை பண்ற அந்த ஓதிகன்மார்களுக்கு எப்படி இருக்கும்? தன் குழந்தை, தன் புத்திரன், தன் சுவாமின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாவத்துல ஆராதனை பண்ணியிருக்காளே, அதை இப்படி பார்த்த உடனே எடுத்துட்டு அழறா. அப்புறம் மெல்ல சமாதானமாகி அந்த முகத்தெல்லாம் கையினால மெல்ல சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் தான் கவனிக்கிறா, ஆஹா, இந்த குருவாயூரப்பனை உள்ள இருந்து எடுத்து கொடுத்த அந்த குழந்தைகள் எங்க, அவர்களை நமஸ்கரிக்கலாமேன்னு திரும்புறா, குழந்தைகளை காணும். அப்பதான் அவளுக்கு புரிஞ்சது, வந்தது அப்படி ஒரு குழந்தைகள் இல்லை, சாட்சாத் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் தான். ஆச்சரியத்தை கண்ணால பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. இந்த குருவாயூரப்பனை முறைப்படி சுத்தம் பண்ணி குருவாயூர் க்ஷேத்திரத்தை மறுபடியும் புனருத்தாரணம் பண்ணி யதாவிதி இந்த குருவாயூரப்பனை அங்க பிரதிஷ்டை பண்ணான். இப்படி ஒரு சம்பவம். இப்ப பார்த்தேலா, அவதார காலத்துல கிருஷ்ணனுக்குன்னு ஒரு பிரகிருதி இருந்தது, அந்த பிரகிருதி இப்பவும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு பாருங்க. குருவாயூர்லயும் பிரச்சனை, சிக்கல், படையெடுப்பு, யுத்தம் இதெல்லாம் இல்லாம அவன் அங்கேயும் இல்லை. சரி, இப்ப பிரதிஷ்டை